ராஜாவுக்கு தமிழ்நாடு ஒன்றும் கம்மி கிடையாதுங்க. எல்லாரும் மலேசியா போய் ஆடியோ லான்ச் வச்சுட்டா விஜய் சார் போனார். தமிழ்நாடு மலேசியா ஆயிடுச்சு, டோட்டல் தமிழ்நாடு. அதுதான் டிவிக்கேன்னு ஒவ்வொரு நடிகரும் ஒரு சிஎம் ஆகலாம் அப்படிங்கிறது கனவு. எம்ஜிஆராக இருக்கட்டும், ரீகனாக இருக்கட்டும், என்டிஆராக இருக்கட்டும், டிஎஸ்ஆரும் வரலாம், அடுத்து யார் என்டிஆராக இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு மனிதனும் நடிகருங்கிறது ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம், செகண்ட் சர்வீஸ். நடிகருங்கிற சர்வீஸ் வந்து வெளியில் யாருக்கும் தெரியாது. கை போகும், கால் போகும், இடுப்பு உடையும், கழுத்து உடையும். எனக்கு தெரிஞ்ச கொடூரமான ஒரு விஷயம் என்னென்னா, என் பேரில் மினிஸ்டர் ராஜாராம்னு ஒருத்தர் இருந்தார் எம்ஜிஆர் பேரில். எவ்வளோ பேருக்கு தெரியாது. அவரோட அண்ணன் பையனோ தம்பி பையனோ என்னுயிர் தோழர் பாபுன்னு ஒருத்தர் இருந்தார். அவரை செதுக்கியிருப்பார் பாரதிராஜா. ஒரு அரசியல் படம்னா நான் பாரதிராஜா சார் படத்தில் பார்த்தது என்னுயிர் தோழன் தான். இந்த ரியாலிட்டி அரசியல் அவ்வளோ பெரிய அந்த ஹீரோவோட பெரும்புள்ளி படத்தில் நான் சும்மா கிலோட ஆர்டிஸ்டாக எட்டி பார்ப்பேன். விக்ரமன் சார் படத்தில் அவ்வளோ இருக்குது. அவ்வளோ பெரிய மனிதன், நல்ல யங் ஸ்டாஃப், ஜென்வை அவர் அந்த காலத்து ஜென்வை. ஒரு கழுத்தில் அடிபட்டு அவருடைய லைஃபே ஸ்பாயில் ஆகிடுச்சு. ரொம்ப ட்ராஜடி. அதுதான் சினிமா. உங்களை வந்து ஒரே நைட்டில் உச்சத்துக்கு கொண்டு போயிடும். ஆனால் அதுக்கு பின்னாடி நீங்கள் பெயினை கொடுக்கணும். ஸோ எனக்கு அந்த மாதிரி வந்துருச்சு பெயின். சேதுபதி உச்சத்துக்கு வந்தனால அதே 3 நாள் படம் ரிலீஸ் ஆகி எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல். ஒரு சின்ன படத்துக்கு போய் கால் ஒடிஞ்சு 1.5 வருஷம் நடிக்க முடியல. 14 படத்தில் என்னால் நடிக்க முடியல. ஸோ சினிமா சந்த சோதனை தான் எடுத்துக்கிட்டேன், வேதனை இல்லை. அதே மாதிரி மேக்னா ஃபிலிம்ஸ் இன்றைக்கி டிவிக்கே எப்படி விஜய் சார் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் விஜய் சாரை வளர்த்தது அந்த டைலாக் டெலிவரி தான். எந்த படத்தை எடுத்துங்க, அவர் ஆக்ஷன் படம் எடுங்க, அவர் பேசுகிற ஒரு வார்த்தையும் சினிமா வார்த்தைகள் சக்ஸஸ்க்கு அவரை கொண்டு போயிடும். அதே மாதிரி கலைஞர் சார் பராசக்தியில் எழுதுகிற வார்த்தைகள் சிஎம்ஆ உட்கார வச்சு எத்தனையோ பேர் கலைஞர் சாருக்கு காம்படிஷன். அத்தனை மினிஸ்டர், பாரம்பரிய மினிஸ்டர், ட்ரெடிஷ்னல் பிளா 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 ஒரு கதை விமர்சனம் எழுதுன கருணாநிதி சார் ஜெயிச்சார். அதே மாதிரி நான் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் படம் வந்து பார்க்க மாட்டேன். சின்ன பிள்ளைங்க சிவாஜி சார் படம் தான் கூப்பிட்டு போவாங்க. இப்போ எம்ஜிஆர் படம்னாவே கொஞ்சம் பார்க்கலாமா வேண்டாமா, கொஞ்சம் நல்லா இருக்கும். எம்ஜிஆரை போல ஒரு ரசனை வாழ்ந்த நடிகர் இன்னும் வரல. அதனால என் பேர் எம்ஜிஆர், என்டிஆர், டிஎஸ்ஆர். ரசனை வேணும். என்ன ரசனை? மக்கள் ரசனை. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. எம்ஜிஆர் படமோட்டியில் பண்ணியிருப்பார் பாருங்க, அந்த மாதிரி ஒரு ரசனை. அவரும் அந்த கதை வசனங்கள் அந்த வசனங்கள் வந்து நீங்கள் எம்ஜிஆருடைய 80% படங்களில் மக்களாட்சிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ இதை கொண்டு வந்தது சினிமா தான். ஸோ மேக்னா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து எனக்கு வந்து மேபி நான் 15 வருஷம் ஆகுது, இப்போ 130 படம் ஆயிடுச்சு. கலெக்டர், கமிஷனர், தாசில்தார், பிளா 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 எல்லாமே டாமினேட்டிங் கேரக்டர்ஸ் அமையும் போது மேக்னா ப்ரொடக்ஷன் நான் ஒரு விவசாயியாக பண்ணேன். விவசாயி ஃபஸ்ட்டு. அப்போ மேக்னா வந்து என்னுடைய டாக்டர் ஒரு ஓல்டு விவசாயி. 999 படம் பேர். அப்போ வந்து நான் யங்கு, அது சினிமாவுக்கு யங்கு. ஒரு 3 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டு ஒரு 1000 கோடி அதிகார மிரட்டுறது டான். இப்படி தான் இந்த டான் பண்ணுற வேலையை நான் திருப்பூரில் பண்ணேன். மிரட்டுறது, உருட்டுறது, பணம் கொடுக்கறது, இதான் என் வேலைங்க. அந்த மாதிரி வேலை உண்மையிலேயே அதோடைய பிரதிபலிப்பு தான் சினிமாவில் எனக்கு கிடைச்ச இந்த கலெக்டர், டாக்டர், ஜட்ஜி, பிளா 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 பிளா. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது மேக்னா ப்ரொடக்ஷன்ஸ் எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் ஒரு முக்கியமான லீட் ரோல் பண்ணணும், ஒரு 20 நாள் டைம் ஒதுக்குங்க, நான் படத்தை முடிச்சிடறேன்னாங்க. நான் அப்போ வந்து 6 படம் புக்கிங்கு, சசிகுமார் படம் ரன்னிங்கு, சந்தானம் சார் படம் ரன்னிங்கு, விஜயானந்தி சார் படத்துக்கு டேட் இல்லை. இதில் இன்னும் 3 படத்தை வந்து பேசி வச்சுருக்கிறேன். இப்போ தான் 15 வருஷத்துக்கு அப்புறம் வருது. மேடம் இப்போ டேட் இல்லை, நான் இப்படி படத்தை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேட் கொடுக்குறதா அப்படின்னு. உடனே மேக்னா டீம் என்ன சொன்னாங்க, சார் ஒரே ஒரு நாள் மட்டும் அதை
அதில் கட் பண்ணுங்க, நான் முக்கியமான ஒரு 2 சீனில் போட்டு எடுத்துக்கிறேன். நான் சரி ஒரு நாள் தானே அப்படின்னு ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு படத்தோட வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு படம் எப்படி உருவாகுது, என்ன சிரமத்தில் உருவாகுது, அதுக்கு எத்தனை பேரெல்லாம் பாடுபட்டிருக்காங்க, அது சக்ஸஸ் கொண்டே கொடுத்துரும். உதாரணத்துக்கு யூத்து. ஸோ ஒரு நாள் தானே போகலாம்னு அப்போ எனக்கு கொஞ்சம் ஊட்டி போயிட்டு வந்தேன். இது ஆக்சிஜன் பத்தலை, விஜயாஞ்சலி சார் படத்தை கேன்சல் பண்ணலை, மாற்றி வச்சுக்கங்க அப்படின்ட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டு டோட்டல் ஷூட்டிங்கை சென்னையில் மாற்றி வச்சுட்டாங்க. ஸோ அந்த மாத்திரை ஒரு நாள் சரி நம்மளுடைய மேலே டீமுக்கு கொடுப்போம் போய் நடிப்புன்னு போனால் ஒரே இழப்பு பயங்கரமாக. ஷூட்டிங் வச்சுருக்காரு செங்கல்பட்டில், ஏன்னா இங்கெல்லாம் அவருக்கு லொக்கேஷன் கிடைக்கல. சரிவே ஒன் டே நடித்தேன். ஒன் டே நடித்து முடிச்சுட்டு வந்தேன். மறுநாளும் மறுபடியும் மேக்னாட்டிவ் சார் இன்னும் ஒரே நாள் கொடுங்க சார், அந்த கண்டினியூட்டியை நாங்கள் ஃபில் பண்ணிடுவோம். தேவைப்படு சார் வராரு, அவர் டேட்டே வாங்க முடியாது, அவரோட தான் உங்களுக்கு காம்பினேஷன். சரி இன்னொரு நாள் கொடுத்துட்டேன். சரி ஒரு நாள் தானே இழப்போட போயிக்கலாம் அப்படின்னு. அந்த 2 நாள் முடித்ததுக்கு அப்புறம் திடீர்னு இந்தியாவில் பூகம்பம் வந்துடுச்சு. என்ன பூகம்பம்? கேஸ் இல்லை, பெட்ரோல் இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு சொன்ன உடனே எல்லா சினிமா கம்பெனியும் டேட்டை தள்ளி போட்டாங்க. சந்தான சார் 1 மாதம் தள்ளி போடுது, சசிகுமார் சார் 1 மாதம் தள்ளியாச்சு, அந்த படம் 1 மாதம் தள்ளியாச்சு. இங்கே மேக்னாட்டிவ்க்கு அதாவது நான் ப்ரெசன்ஸ் ஆகக்கூடிய டைம் வந்தாச்சு. ஸோ அதனால் 7-8 நாள் நடித்து கொடுத்தேன். பட் முழுசாக நடிக்கலை. ஏன்னா என் மைண்டு கொஞ்சம் ஹெல்த்து சேலஞ்சு அது வரும் சில நேரத்தில். அப்புறம் இந்த கேரக்டர் பற்றி சொல்லி ஆகணும். எனக்கு எப்போ பார்த்தாலும் சேதுபதி டைரக்டர் தான் போய் சாரும். இந்த பெருமையெல்லாம் சேதுபதி டைரக்டர் தான் பிளேயர்ஸ்லி போட்டவர். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 6 அடி எல்லாம் இருப்பாங்க, எல்லாமே ஆக்டர்ஸ், மலேசியன் டீம். ஒருத்தர் 6 அடி, ஒருத்தர் 6 அடி, ஒருத்தர் டான், ஒருத்தர் பேரெல்லாம் சிங்கப்பூர், அப்புறம் எல்லாம் ஹரி, எல்லாம் பார்த்தா 6.5. யார் அந்த படத்தோட ஒரு ஃப்ரேமும் அந்த சிவா சார், கிரெடிட் கொடுத்து சிவா சார். அந்த நான் கேட்டேன் மேக்னா இவ்வளோ பெரிய 6 அடி உயரம், 6 அடி உயரத்து இன்டர்நேஷ்னல் பீப்புளை மலேசியா கொண்டு இறக்கிருக்கீங்களே, இதுக்கெல்லாம் யார் கேமரா டீம்னு யார் தெரியுமா? வேல்ராஜ் சாருடைய அசோசியேட் சார். நான் வேல்ராஜ் சாரோட நடிச்சு முடிச்சுட்டேன், யாருன்னு சொல்லுமா அப்படின்னு. அவனே நான் கொண்டு போய் கேரளா உட்கார வச்சுட்டாங்க. ஒரு 1 மணி நேரம் நடிக்கல. அப்புறம் நைஸாக நான் எந்திரிச்சு பார்த்தேன். இவர் நடிகராச்சா, இவர் எப்படி கேமரா பண்ணாங்க அப்படின்னா, இல்லை சார் அவரோட ஒர்க் பண்ண அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், அவர் நடிக்கவும் செய்வார், இல்லைன்னா கேமராவும் பண்ணுவார், ரொம்ப த பெஸ்ட் அப்படின்னு என் ஃப்ரெண்டு ஒரு 10 கோடி ரூபாய் படம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் மேடாட்ட சொன்னேன், என்ன அந்த போலீஸ் கேரக்டரு எனக்கு இது ஒத்துறாதுமா, பெல்ட்டு குத்தும், வயிறு வேறு தொப்பேன், பெல்ட்டு குத்தும், இதில் நான் இருக்கிறதே 4 அடி, அதில் 1/2 அடி பெல்ட்டு வரும், அது இடுப்பில் குத்துனுச்சுன்னா டைலாக் வாயிலிருந்து வராது ஒன்று. அடுத்து ஷூ வந்துச்சுன்னா போட்டுட்டு போலீஸு, அது ஐஜி கலெக்டர் இது மாதிரி பெரிய பதவிகள் கொடுத்தா உட்காந்துக்கிட்டே வாயிடிச்சுட்டு வந்துடலாம் டைலாக் டெலிவரியில். ஆனால் இந்த ஓடுறோம் பாருங்க கான்ஸ்டபிள், இந்த ஓடுற கான்ஸ்டபிள் அந்த ஷூ தடுக்கி நான் குப்புற கொடுத்துருவேன்னு ஒரு பயம். ஏற்கனவே கால முடிஞ்சாச்சு. நிறைய ஆர்டிஸ்ட் அடிதடி போராடி போர்க்களம், சினிமாங்கிறது எவ்வளோ புகழ் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ பின்னாடி ஒரு போர்க்களம் இருக்குது. உழுதுலேருந்து ஒரு படத்தில் மாட்டிக்கிட்டேன், தெரியாதவங்க போய் சார் போலீஸ் வேண்டாம் சார், 30 நாள் போலீஸ் கிடைக்கும், ஜட்ஜு 1 நாள் தான் கிடைக்கும் பாரு, பரவாயில்ல ஜட்ஜே கொடுங்க, எனக்கு போலீஸ் முக்கியம் இல்லை, உயிர் தான் முக்கியம் அப்படின்னு. அப்புறம் மேலாட்ட சொன்னேன், அம்மா எனக்கு பெல்ட்டு குத்தும், அப்புறம் நீ யூனிஃபார்ம் எல்லாம் போட்டோம்னா எனக்கு அந்த இது ஷூவெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா மேலே யூனிஃபார்ம் போட்டு ஷூ போடலன்னு வச்சுக்க பிரச்சனை ஆகிடுமா, டிகினிட்டி பாதிக்கப்படும், நீ வேற எல்லாம் 6 அடி ஃபாரினர்ஸாக போட்டிருக்கிற, ஃபாரினர்ஸ் சார் தமிழ் என்ஆர்ஐஸாக போட்டிருக்கிற, இப்போ இவங்கள வச்சு எப்படி என்னை மேட்ச் பண்ண போகிறேன்னு. உடனே மேக்னா டீம் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா நீங்கள் பெல்ட்டு கட்ட வேண்டாம், ஓகே அப்போ பாதி சந்தோஷம் வந்துச்சு. ஷூ அண்ணா நீங்கள் ஒரு பிளாக் ஷூ மட்டும் போட்டுருங்களேன், ஓகே. ஷர்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்குது. இந்த ஆஃபீஸர்ஸ்னாவே
நான் தான் சொன்னேன், நான் இதுவரையிலும் சினிமாவில் சம்பாதிச்ச பணம் அதை விட 4 மடங்கு சினிமாவுக்கு மை ஓன் மணியில் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். எப்படி? ஆமாம், ஓன் மணி. இதுவரை நான் 15 ஆண்டு காலங்கள் எவ்வளோ சம்பாதிச்சனோ அதை விட சினிமாவுக்காக மை ஓன் காஸ்டியூம் எடுப்பேன். ஏன்னா எனக்கு கொடுத்த கேரக்டர்ஸ் அப்படி கலெக்டர், கமிஷனர், தாசில்தார், பிளா 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 பிளா. அப்போ ட்ரெஸ் கோடு நானே எடுத்து வச்சுருக்கிறேன். கவரிங்னாங்க ஒரு 3 to 4 லட்சம் ரூபாய் கொடுத்துருவேன். என் ஒய்ஃபு அது எடுத்தால் எடுத்துக்க, தங்க நகை எடுப்பாங்க. தங்க நகை எடுத்தால் ஒத்த செயின் இருக்குமா, இது இப்படி போடுறதுல சிட்டாண்டிக்காக போக வேண்டாமா அப்படிமே. அதோட பெனிஃபிட்டெல்லாம் நான் அடைஞ்சிட்டேன். இந்த 130 படத்தில் எனக்கு கிடைச்ச அந்த பிராண்ட் வேல்யூ, நான் எடுத்த ட்ரெஸ்ஸை விட, காஸ்டியூமை விட, அசசரிஸை விட, விக்கை விட 1000 மடங்கு பேர் புகழ். இது சினிமாக்காரங்களுக்கு நான் ஹம்பிள் ரெக்வெஸ்டாக வைக்கிறேன். சினிமா வந்து டாக்டரை விட, கலெக்டரை விட, கமிஷனரை விட, இன்னும் என்ன பதவி இருக்குது, கவர்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸை விட, பிஸ்னஸ்மேன் விட உங்களுக்கு இன்கம் கொடுப்போம். அதுக்கு நானே உதாரணம். ஸோ அப்படிதான் நான் இந்த படத்துலையும் ஒரு 15-20 காஸ்டியூம்ஸு திடீர்னு செக்குடு சட்டை கேட்டாங்க. செக்குடு போட்டால் ஹைட் வேணும், மறுபடியும் இவர் கேட்குறாங்களே மேகநாட்டியம்னு ஒய்ஃபோட தகராறு பண்ணி இப்போயோ பெங்களூரில் 5000 ரூபா ஷர்ட்டு 500 ரூபாய்க்கு கிடைச்சா வாங்கி போட்டுருவேன். என்றைக்காவது சினிமாவுக்கு உதவும்னு சொல்லிட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர் போய் வாங்கிட்டு வந்த ஷர்ட்டு மேகநாட்டியம் இந்த டிவிகே படத்துக்கு, தீவினை கண்டி. டிவிகேன்றது இன்னைக்கு பிராண்டு. அது காரணம் விஜய் சார். அது அரசியல்ல. இது தீவினை கண்டி படத்தோட அர்த்தம் புரிஞ்சவங்களுக்கு, இது தீவினை கண்டவங்களுக்கு தமிழ் அர்த்தம் புரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த படம் சக்சஸ். போலீஸ், இந்த படத்தோட உயிர் நாடியே ஒரு போலீஸ் தான். ஸோ அந்த போலீஸாக நடிக்கிறதுக்கு நாங்கள் டீம், சூப்பர் டீம் போனோம். அது வந்து சில கஷ்டங்களை, துன்பங்கள், தினமும் சார்லாம் ரொம்ப மாபெரும் படங்கள் நிறைய நான் பார்த்துருக்கேன். இவங்க ஜூனியர்ஸ்லாம் இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ பேரா சொல்லிச்சு தெரப்பி சார் பண்ணாங்க. தெரப்பி சார்ட்ட நம்பி பழகிறது இல்லைன்னு வந்து உட்காந்தவொடனே ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கும். என்னை பற்றி என் ஜாதகத்தையே சொல்கிறார், என்னை பற்றி சினிமா இண்டஸ்ட்ரியில் சொல்கிறாரு. ஸோ அவரோட நடித்த பெருமை. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த சினிமாவில் இந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள், சின்னன்னா இது ஒரு 2-3 கோடி ரூபா 4 கோடி ரூபா போட்டு எடுத்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு தேட்டரில் ஒரு கதை, ஒரு டிபார்ட்மெண்ட்டோட சக்ஸஸ் போலீஸை வச்சு நெகட்டிவாக இருப்பாங்க. மெஜாரிட்டி படங்கள் அரசியல்வாதி, அவன் குற்றம், இவன் குற்றம், அவன் குற்றம், லஞ்சம், ஈடித்துறை, அந்த துறை, நெகட்டிவ்ஸை வச்சு எடுக்கிற இந்த சமுதாயத்தில் ஒரு போலீஸை ஒரு, அது முழுசாக சொல்லக்கூடாது, இப்படி தான் போலீஸ் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கதையை எழுதி சுயரூபமாக, அதாவது ஒரு தத்ரூபமாக சொல்லலாம். ஒவ்வொரு இதில் நடிக்கல புதுமுகங்கள், ஆனால் வாழ்ந்தார்கள். அது 6 அடி உயரம் சுரேஷ் சார் மலேசியாவில் இருக்கட்டும். அவர் ஒரு பெரிய பொலிட்டிஷியன். அவர் வந்து அது ஜிப்பு பேண்ட்டு, இங்கே நமக்கு அளவு பேண்ட் எடுத்து தைக்கிறதுக்கு டைம் இல்லை. அவர் உள்ளது ஆச்சரியம். அடுத்து இன்னொருத்தர் இருப்பார், 6 ரகு. இந்த மாதிரி 6 அடி உள்ள பீப்புளை, ரியல் பீப்புளை சினிமாக்குள்ளே கொண்டு வந்து மேகநாட்டியம் நடிக்க வச்சு அவங்களுக்கு கேரவன் எடுத்து சர்வீஸ் பண்ணி ஒரு ஸ்டார் வேல்யூ. நான் எல்லா படத்துலையும் ஸ்டார் வேல்யூ தான், கேரவன் தான், அசிஸ்டன்ட் தான். அதே மாதிரி எல்லாத்துக்கும் நல்ல ஒரு வெயில் காலத்தில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஷார்ட் ஃபிலிமில் இந்த தீவினை கண்டி வந்து படம் தயாராகிடுது. ஸோ அதை வந்து மீடியா பீப்புள், நீங்கள் இன்றைக்கி இருக்கிற அஜித் சார் படம், அடுத்து விஜய் சேவி சார் படம், சிவகாசி சார் படம், டாப் 10 ஹீரோ, டாப் 10 ஹீரோயின் படத்தில் இந்த போலீஸ் படத்தை கொண்டு போங்க. இது ஒரு சத்திரியனாகலாம், இது ஒரு சிங்கமாகலாம், அப்புறம் இந்த மாதிரி அந்த மாதிரி வரும். அது என்னால் முழு ஒத்துழைப்பு கொடுக்க முடியல. ஏன்னா நான் ஹெல்த் சேலஞ்சஸ்னால கொஞ்சம் ஒரு 50% தான் நடிச்சிருப்பேன். அதுவும் 3 ரமேஷ்னால அவர் வந்து எனக்கு ஃபுல் கம்பெனி கொடுத்தாரு. இதுதான் எங்களுடைய ட்ராவலிங். தீபிகா பிளாப்லா 5 ஹீரோயின்ஸ், அழகான ஹீரோயின்ஸு. எல்லா தொழிலும் இன்னைக்கு தீபிகா இருக்கட்டும், ரியாவாக இருக்கட்டும், ரம்யாவாக இருக்கட்டும், அப்புறம் நான் 5 ஹீரோயின்ஸு. ஒரிஜினல் சினிமாவுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்.
லேடி அப்பெல்லாம் இப்பெல்லாம் மாறிதுட்டாங்க. அதே குண்டு கலாச்சாரம், டப்பு 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 டப்பு, வெறும் என்கவுண்டர் தான். ஒரு வீட்டுல இருந்து ஒரு படம் பார்க்க போனா ஒரு பாவாடை தாவணியை பார்க்க வேணாம், அட்லீஸ்ட் லேடிஸ் ஒரு பேண்ட் ஷர்ட்ல பார்க்க வேணாம். இந்த படத்துல பாவாடை தாவணியும் இருக்கும், லேடிஸ் பேண்ட் சட்டையிலையும் இருக்கும். இதுதான் இந்த படம். நிறைய விஷயங்கள் நானே சொல்லிட்டேன். அதே மாதிரி சினிமாங்கிறது நான் 200-300 கோடி ரூபாய்க்கு அன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணேன். இன்னைக்கு அது 10,000 கோடியோட வேல்யூ. அதை விட்டுட்டு 10,000 கோடி பிஸ்னஸ் ராஜா மாதிரி வாழ்வேன். ஏன்னா ஃப்ளைட், ஏன்னா கார், 7 ஸ்டார் ஹோட்டல். இந்த லைஃப்பை விட்டுட்டுன்னா விடல, அதை விட பவர்ஃபுல் சினிமாவுக்கு வந்து இன்னைக்கு ஒரு அடி எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் பிஸ்னஸ் மேன், நீங்கள் முதல்ல ஜாப் போய ஒரு 35 வயசுக்கு அப்புறம் வேலைக்கே நீங்கள் போகாதீங்க. வேலைங்கிறது ஒரு டிசீஸு. ஏதோ இந்த ஃபேமிலி ரெண்டு குழந்தைங்களுக்கு அளவுக்கு வேலைக்கு போயிட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸை கற்றுக்குங்க, சினிமாவை கற்றுக்குங்க. 5 லட்சத்தில் ஒரு சாங்ஸ் எடுக்கலாம், 10 லட்சத்தில் ஒரு பைலட் ஃபிலிம் எடுக்கலாம், 1 கோடியில் மேகனா டீமோட டைப் பண்ணிக்கங்க. 1 கோடி ரூபாயில் உங்களுக்கு படம் எடுத்து தருவாங்க. 1 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா மேகனா டீம் படம் எடுத்து அதை வந்து ஒரு 3 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு கரைச்சி குடிச்சு வச்சிருக்காங்க மேகனா டீம் சினிமாவை. 1 கோடி ரூபாங்கிறது ஒரு மேட்டே கிடையாது. மலேசியன் பீப்புள் நீங்கள் எல்லாம் கஷ்டப்படுறதா சொன்னார். மேகனா மேடம் சொல்லிச்சு, எல்லாம் மலேசியா ஒன்றும் பெரியது இல்லைங்க, அவங்களும் நம்மள மாதிரி தான் கஷ்டப்படுறாங்க. கஷ்டம்லாம் கிடையாது. இந்தியா உங்களுக்கு, அது தமிழ்நாடு உங்களை ரெட் கார்பரேட் வச்சு வரவேற்கிறோம். நீங்கள் எல்லாம் வாங்க, சேர்ந்து பண்ணுவோம். மலேசியா ஒன்றும் அமெரிக்கா நன்றி இல்லை, இதோ இருக்கு, உள்ள கற்றுக்குங்க. இந்த மேகனா டீம் எனக்கு தெரிஞ்சு இப்போ 3வது படம் நான் நடிக்கிறேன். இன்னும் ஒரு 40-50 படம் பண்ணி, எப்படி லாங்குவேஜே தெரியாத ஆர்பி சௌத்ரி சார் வந்து தமிழ் சினிமாவில் 100 படம் எடுத்தார். சக்சஸ்ஃபுல் மேன். அவருக்கு லாங்குவேஜ் தெரியாது, தமிழ் தெரியாது, ஒன்லி மார்வாடி தான் தெரியும். அவருக்கு பணம் மட்டும் தான் தெரியும். சினிமாவில் படத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. 100 கோடி படம் இருந்தாலும் 3 டேஸில் வாஷ் அவுட் ஆகிடும் சினிமா. நினைச்சால் டைரக்டர் மனசு வச்சால் 100 கோடியை காட்ட முடியும், இல்லாட்டி 2 கோடியில் எடுக்க முடியும். அதை நீங்கள் தான் அலசி ஆராய்ச்சி இந்த கம்பெனி மேகனா ஃபிலிம்ஸு, இன்னும் நிறைய பேர் சொல்ல விரும்பல. டாப் 10 ஹீரோ, டாப் 10 ஹீரோயின் அவங்களும் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க, ஃபிலிம் ஃபேக்ட்ரி. வாங்க, இந்த தொழில் வந்து ஒரு புண்ணியமான தொழில். இன்னைக்கு மேகனா ஃபிலிம்ஸ் வந்து ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் போட்டிருப்பாங்க. 3 வேளை சாப்பாடு, துணிமணி தானம், கர்மங்க. ஒரு சினிமா ஒவ்வொரு முதலாளியும் செய்யக்கூடிய கர்ம விட துணி கொடுக்கறது, சோறு போடுறது, அழகுபடுத்துறது, இதெல்லாம் யார் செய்வா? எந்த துறையில் செய்கிறாங்க? 3 வேளை சோறை போட்டு யூனிஃபார்ம் போட்டு 15 மணி நேரம் நிற்க வைப்பாங்க. போய் பாருங்க, கார்பரேட் கம்பெனியில் அட்டிமை மாதிரி வச்சுருப்பாங்க. சினிமா 12 மணி நேரம் வெயில் இருந்தாலும் அந்த அவர் பாராட்டணும். ரொம்ப அவருக்கு ஒரு அப்ளாஸ் கொடுத்துருங்க. சுரேஷ் சார் எதிரிங்க, சார் கொஞ்சம் எதிரிங்க. எனக்கு அப்படியே மனசை வருத்துச்சு. ஒரு பெரிய பொலிட்டீஷியனுங்க மலேசியாவில். எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. நான் கேட்டேன், உங்கள் பையன் இருந்தால் எவ்வளோ பிடிச்சிருப்பான்னு. அவங்க பையன் சொல்ல, எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? மலேசியன் பொலிட்டீஷியன். சரி, அதுக்கு அப்புறம் நிறைய கதைகள்லாம் சொன்னார். ஸோ ஒரு குடும்பத்தோட இந்த மேகனா டீமுக்காக மொட்டை வெயிலில் 3 பொண்ணுங்க எல்லாம் எழுதி வச்சு 10, 15, 20க்குள்ளே கூட்டிகிட்டு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவர் இந்த படத்தில் வராது. இது பெருமையாக இருக்குது. மலேசியாவில் வந்து குடும்பத்தோடு வந்து ஃபேமிலியோடு வந்து இந்த இதில் நடிக்கிறது பெருமை. அதே மாதிரி தங்கராஜ் அண்ணன் வந்து சினிமாவின் 40 ஆண்டு கால எக்ஸ்பீரியன்ஸ், பிளட்டு. அவரை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து ஹெல்த்து சேலஞ்ச் ஆன காலத்துலேயும் வந்து ஒரு இந்த மேகனா டீமுக்காக உட்காந்து அட்வைஸ் பண்ணுறது பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒருத்தரையும் சொல்லிக்கிட்டே போகலாம். மேனேஜர்ஸ், டீம்ஸு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் நானே பேசலாம், மற்றவங்களுக்கு இடம் இருக்காது. ஸோ தயவு செய்து இந்த படத்தை, போலீஸ் ஸ்டோரியை மலேசியாவில் கொண்டு ஆடியோ லான்ச் வைக்கலன்னு மேகனா டீம் சொல்லிட்டாங்க. மலேசியாவுக்கு தமிழ்நாடு ஒன்றும் கம்மி கிடையாதுங்க. எல்லாரும் மலேசியா போய் ஆடியோ லான்ச் வச்சுட்டா நீங்கள் எழுதுல
நேரு ஸ்டேடியத்தில் ஆடியோ லான்ச் வைங்கன்னு நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். இந்த படத்துக்கு நேரு ஸ்டேடியம் இருக்குது, எவ்வளோ ஃபாரின் கம்பெனி வந்து நேரு ஸ்டேடியத்தில் ஆடிட்டோரியத்தை வச்சு ஆடியோ லான்ச் பண்ணுறாங்க. சின்ன படங்களும் மலேசியன் சப்போர்ட்டோட அங்கே ஆடியோ லான்ச்சு நேரு ஸ்டேடியத்தில் சக்ஸஸ் மீட்டு